Okay, good morning students. Now we are going to discuss about the microbes in human welfare. மனித நலனில் நுண்ணுயிர்கள் இதுதான் நம்ம பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். மனித நலனில் நுண்ணுயிர்கள் என்னென்ன மைக்ரோப்ஸ் பாத்தீங்கன்னா ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த லெசன்ல நம்ம டீடைலா அதான் பார்க்க போறோம். என்னென்ன வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் ஹியூமனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So microbes such as பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க பாருங்க பாக்டீரியா ரிமெம்பர் தேவையில்லை. ஸோ இதில் என்ன கொடுக்குறாங்க பாருங்க பாக்டீரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைக்ரோசோப் பாக்டீரியா, கீழே பாத்தீங்கன்னா என்னது ஃபங்கை, ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புரோட்டோசோவா, சம் கைண்ட் ஆஃப் புரோட்டோசோவா அண்ட் சர்டன் ஆல்கே, வைரஸஸ், வைராய்ட் அண்ட் என்னது பிரயான்ஸ். Prions என்னப்பா? What do you mean by prions? Prions தெரியுமா உங்களுக்கு? abnormal protein இருந்ததுன்னா அதுக்கு பேரு prions. abnormal protein prions are some of the major components of the biological system on earth. பூமியின் மேல இந்த மைக்ரோப்ஸ்லாம் இருக்கு. எது பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, ஆல்கே, prions இது எல்லாமே பூமியில இருக்கு. So next என்ன சொல்றாங்க அப்படின்னா several microorganisms are beneficial and contribute to the human welfare. சில மைக்ரோப்ஸ் பாத்தீங்கன்னா ஹியூமனுக்கு பாத்தீங்கன்னா என்னது மனித நலனில் ஒரு முக்கிய ஒரு அங்கமா செயல்படுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பெனிஃபிஷியல் தான் முக்கியம். பெனிஃபிஷியல் டு த ஹியூமன். மைக்ரோப்ஸ் ஆர் பிரசன்ட் எவ்ரிவேர். மைக்ரோப்ஸ் பார்த்தா பூமியில எங்க வேணாலும் இருக்கு. தே ஆர் பிரசன்ட் இன் த சாயில், மண்ணுல இருக்கு, வாட்டர் தண்ணியில இருக்கு, ஏர்ல காற்றுல இருக்கு, வித்தின் த பாடிஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். ஹியூமன் பாடிக்குள்ளேயும் இருக்கு, அனிமல்ஸ் பாடிக்குள்ளேயும் யார் இருக்கா? மைக்ரோப்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் லைக் பாக்டீரியா, ஃபங்கை கேன் பி grown on nutritive media to form a colonies which can visibly seen. இப்ப பாக்டீரியாஸ் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சலாம், லெபோரட்டரியில பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரிஷன் மீடியா, அதுக்கு தேவையான உணவூட்டத்தை கொடுத்தோம்னா அந்த பாக்டீரியா க்ரோ ஆகும். அந்த பாக்டீரியா க்ரோ ஆனிச்சுன்னா நம்ம கண்ணாலே பார்க்கலாம் அந்த மைக்ரோப்ஸ் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. Some of the microbes useful to the human welfare are discussed here. சில மைக்ரோப்ஸ் பாத்தீங்கன்னா ஹியூமனுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுதான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் த ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். வீட்டு பயன்பாட்டு பொருட்களில் நுண்ணுயிர்கள், அதுதான் நம்ம பார்க்க போறோம். வீட்டு பயன்பாட்டு பொருட்களில் நுண்ணுயிர்கள். மைக்ரோப்ஸ் இந்த எங்க பார்க்கிறோம்? ஹியூமன் ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட். மைக்ரோப்ஸ் இன் த ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க? மைக்ரோ ஆர்கானிசம் சச்சஸ் என்ன கொடுத்துருக்காங்க? லாக்டோபாசிலஸ். லாக்டோபாசிலஸ் நோட் பண்ணீங்க. அண்ட் அதர் காமன்லி கால்டு, அது பொதுவாக எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, LAB. LAB grow in milk. எங்க வளரக்கூடியது? மில்க், பாலில் வளரக்கூடியது. பால் அது என்னவா மாத்துது? அண்ட் கன்வெர்ட் த கர்ட். பாலை என்னவா மாத்துது? தயிரா மாத்துது. இப்போ உன்கிட்ட பாலை கொடுத்து தயிரா மாத்தோம்னா நீ ஏதாவது வித்தை வச்சிருக்கானா? வாய்ப்பு கிடையாது. அப்ப மைக்ரோப்ஸ் தான் என்ன செய்யுது பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி அது பேர் என்னது? லாக்டோபாசிலஸ். அதை பொதுவாக நம்ம எப்படி அறிகிறோம்? LAB. LAB என்னது? லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. LAB என்னது? லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. That lactic acid bacteria, the milk is converted into the curd. தயிரா, பாலை தயிரா மாத்துது. LAB produce acid. என்ன ஆகுது அங்க அப்படின்னா LAB என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? அமிலத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் கோயாகுலேட், அந்த பால் என்ன செய்யுது? திரிபடையுது. அண்ட் பார்ஷியலி டைஜஸ்ட் த மில்க் புரோட்டீன். அது என்ன செய்யுது? மில்க் புரோட்டீன். இங்கதான் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் மில்க் புரோட்டீன்? மில்க்ல என்ன புரோட்டீன் இருக்கு? மில்க்ல இருக்கக்கூடிய மில்க் புரோட்டீன் பாத்தீங்கன்னா கேசின். அப்ப கேசினை டைஜஸ்ட் பண்ண தொட்டு தான் பால் என்னவா மாறுது? கர்டா மாறுது. இதை பண்றது யாரு? லாக்டோபாசிலஸ். 1 மார்க் நோட் பண்ணிக்க. It also improves the nutritional quality by increasing vitamin B12. நல்லா தெரிஞ்சுக்க. அப்ப அந்த பால் நம்ம தயிரா குடிக்கும் போது அதுல விட்டமின் நிறைய இருக்கு. பாலை விட விட்டமின்ஸ் எங்க அதிகமா இருக்கு? மினரல்ஸ் எங்க அதிகமா இருக்கு? நியூட்ரிஷன் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா எதுல அதிகமா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க? கர்டுல அதிகமா இருக்கு. அப்ப கேர்டு தான் சாப்பிடணும். நல்ல மனிதர்கள், நல்ல உடல் நலம், நல்ல நியூட்ரிஷன் வேணும் அப்படின்னா பாலை விட நம்ம என்ன சாப்பிடலாம்? கேடாக்கு அதை நம்ம சாப்பிடலாம். கேர்டு ரொம்ப நாளா வச்சுன்னா அது என்ன செய்யும்? கேடா மாறிடும்.
நாத்தடிக்க ஆரம்பிச்சோம். ஒரு 3 days யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சோண்டு உரம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருணும். அதை இல்லாட்டி யூஸ் பண்ணிடணும். இன் அவர் ஸ்டொமக் டூ LAB இருக்கு. நம்மளுடைய ஸ்டொமக், நம்மளுடைய இரைப்பையிலையும் என்ன இருக்கு? அந்த LAB லாக்டிக் ஆசிட் பாசிலியா லாக்டோபாசிலஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. LAB play a very beneficial role in the checking digest and causing microbes. ஓகேங்களா? checking disease causing microbes. checking-னா to stop. அப்ப ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய LAB என்ன செய்யுது அப்படின்னா என்ன செய்யுது? checking-னா stop. நோயை பரப்பக்கூடிய நுண்ணுயிர்களை அழிக்குது. யாரு? LAB எங்க இருக்கு? நம்ம ஸ்டொமக்ல. அப்ப பெனிஃபிஷியல் தானே. ஓகேங்களா? இப்ப புரியுதா உங்களுக்கு அதோட வேலை என்ன, எது என்னவா மாத்துது அப்படிங்கறத டீடைல்டா நான் சொல்லிட்டேன். ஓகே, தி நெக்ஸ்ட் நார்மலா வந்து பார்த்தோன்னா மில்க் வந்து கேர்டா மாறணும்னா எத்தனை டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து 40 டிகிரி செல்சியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சாலே போதும். மில்க் வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிடும்? கேர்டா, தயிரா, பால் வந்து தயிரா மாறிடும். Curd is more nutrition than the milk as it is contains a number of என்னது organic acid and இன்னொன்று என்னது vitamins. Organic acid and vitamins வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே, the next வந்து பாத்தீங்கன்னா the dosa household product வந்து பார்த்தோன்னா தோசை and idli is also fermented by the bacteria. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசை அந்த இன்னொன்று என்னது இட்லி, இதுல இருந்து நம்ம எதுல இருந்து தயாரிக்கிறோம் உங்களுக்கே தெரியும் தானே. எதை தயாரிக்கிறோம்? நம்ம வந்து அரிசி மாவு அண்ட் என்னது உளுந்து ரெண்டு இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சிடறோம். அப்ப அரைச்சி அப்படியே வச்சிட்டோம்னா அது ஃபெர்மெண்ட் ஆகுமானா என்ன செய்யாது? நொதித்தல் ஆகாது. மாவு வந்து போதுமான அளவு என்ன செய்யாது? புளித்து போகாது. அப்ப மாவு புளித்து போகிறதுக்கு காரணம் யாரு? நம்மளுக்கு பெனிஃபிஷியல் யாரு பண்றா? மைக்ரோப்ஸ் தான் பண்ணுது. மாவு அரைச்சி அப்படியே தோசை சுத்தினா அந்த டேஸ்டே இருக்காது. அப்படியே மறுநாள் காலையில தோசை ஊத்தினா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். ரெண்டாவது நாள் தோசை ஊத்தினா தோசை அப்படி ஒரு டேஸ்ட், அந்த டேஸ்ட் அந்த அந்த புளிப்பு லைட் புளிப்பு சுவையை கொடுக்கறது யாரு? அந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இங்கே இருக்கு. The tough which is used for making bread, பன்னு இருக்குல்ல, பன்னு, அது is fermented using baker's yeast. ஓகே, அப்ப பேக்கரியில நம்ம 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 யூஸ் பண்ற பேக்கரியில நம்ம பயன்படுத்துற பன்னு இருக்கு இல்லையா, அந்த பன்னு புளித்து போய் டேஸ்டா கொடுக்கறது யாரு அப்படின்னா யாரு கொடுக்குறா? அந்த பேக்கரி ஈஸ்ட். அதுக்கு பேர் என்ன? சாக்ரோமைசி செரிவிசியே. சாக்ரோமைசி என்னது? செரிவிசியே. தி சாக்ரோமைசி செரிவிசியே இஸ் வெரி பெனிஃபிஷியல் ரோல் இன் த பேக்கரி. எல்லாம் பன்னு, ஏன்னா பன்னு இல்லாத இதே கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொடக்ஷனுக்கு பேக்கரினாலே நமக்கு மைண்ட்ல வர்றது வந்து பார்த்தோன்னா என்னது? அந்த டஃப் தான். ஓகே, நம்பர் ஆஃப் என்னது ட்ரெடிஷனல் ட்ரிங்க், பாரம்பரிய என்னது குடிக்கிறது ட்ரிங்க்ஸ், ஓகேவா, அண்ட் ஃபுட் ஆர் ஆல்சோ மேட் பை த ஃபெர்மெண்டட் பை த மைக்ரோவ்ஸ். சரிங்களா? அப்ப நம்ம பாரம்பரியமா உண்ணக்கூடிய உணவுகள், அருந்தக்கூடிய என்னது நீர்ம பொருட்கள், இது எல்லாமே கொடுக்கறது யாரு அப்படின்னா அதுதான் ட்ரெடிஷனல் திங்ஸ். பாரம்பரிய குடித்தல் என்னது? ட்ரெடிஷனல் தெரியல. டோடு, டோடு என்ன நடது? கல் இதை கொடுத்துதான் பாரு. பதநீர் கேள்விப்பட்டீங்களா? பதநீர், பதநீர் தெரியுமா மிஸ்டர் கரண்? வாட் அபவுட் பதநீர்? பதநீர் எப்படி இறக்குறாங்க, எப்படி அது மாறுது? யாருக்கோ தெரியுமா பதநீர்? பனை மரம் இருக்குல்ல, பனை மரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய காம்பு பகுதி வருது இல்லையா, பனை ஓலை அதுன்னு சொல்லலாம். அதை அந்த ஓலை கிடையாது, அந்த பனை குருத்துன்னு சொல்லுவாங்க. அது குருத்தை கட் பண்ணும்போது அந்த கட் பண்ணும்போது அதுல இருந்து என்ன செய்யுது? நிறைய அந்த ஒயிட் மில்கி சப்ஸ்டன்ஸ் லிக்விட் வந்து இதே இருக்கும். அந்த பானையில சைடில் என்னத்தை தடவிடுவாங்க அப்படின்னா சுண்ணாம்பை தடவிடுவாங்க. சுண்ணாம்பை தடவும் பொழுது அந்த ஏர்ல உள்ள மைக்ரோப்ஸ் அங்க வந்து இதாகி அது என்ன செய்யுது? அது நல்லா குடிக்கக்கூடிய ஒரு பானமா மாத்துது. அதான் டோடு. டோடுனா வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன டோடுனா பதநீர்னு சொல்லுவாங்க. டோடிய ட்ரெடிஷனல் ட்ரிங்க் ஆஃப் சம் பார்ட் ஆஃப் த சவுதர்ன் இந்தியா இஸ் மேட் பை சாப்பிட்றோம் தான். எங்க இருந்து வருது? பால்னா பனை மரத்துல இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, மைக்ரோப்ஸ் ஆர் ஆல்சோ என்னது? ஃபெர்மெண்ட் ஃபிஷ். ஃபெர்மெண்ட் ஃபிஷ்னா என்ன அர்த்தம்? ஃபெர்மெண்ட் ஃபிஷ்னா கருவாடு கேள்விப்பட்டீங்களா? அது கருவாடு வந்து பதப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபெர்மெண்ட், நொதிக்க வைக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட மீன் கருவாடு. அப்புறம் என்னது? சோயாபீன். அப்புறம் என்னது? பேம்போ ஷூட்.
ஓகேங்களா? மூங்கில் மரத்தினுடைய என்னது தண்டு பகுதி, மேக் என்னது ஃபுட், இதெல்லாம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உணவா பயன்படுத்திருக்காங்க. இப்ப நம்மளே சாப்பிடுவோமே தென்னங்குருத்து, தென்னை மரத்தை வெட்டும் போது அது இதுல குருத்து இருக்கும் பாத்தீங்களா? அதே மாதிரி வாழை மரத்தை கட் பண்ணும்போது உள்ளார வாழை தண்டு இருக்கும் இல்லையா? அதே போலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேம்போ ஷூட் அதையும் வந்து என்ன செய்யாங்க, அந்த அந்த குருத்து பகுதி இருக்கும், அது வந்து நல்லா சாஃப்டா கடிச்சு சாப்பிடக்கூடியதா இனிப்பா இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த காலத்துல ட்ரெடிஷ்னல் ஃபுட்டா பயன்படுத்திருக்காங்க. அதை பதப்படுத்தி பயன்படுத்துறதுக்கு மைக்ரோஸ் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீஸ். சீஸ்னா என்ன அப்படின்னா பாலடை கட்டி. சீஸ்னா என்னது, பாலடை கட்டி. சீஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபுட் ஐட்டம் இன் விச் மைக்ரோஸ் வேர் யூஸ்டு. ஓகேங்களா? டைரி ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, டைரி பால் ப்ரொடியூஸ்ட் இன் த வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ். அதில் நிறைய வெரைட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வெரைட்டிஸ், நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும், நிறைய டெக்ஸ்சர்ஸ் இருக்கு. அண்ட் இஸ் ஃபார்ம்டு பை கோயாகுலேஷன் ஆஃப் மில்க் ப்ரோட்டீன். அந்த மில்க் ப்ரோட்டீன் நான் சொன்னேன் இல்லையா, ஏன்னா அது கேசின், கேசின் திரிஞ்சு போற தொட்டு தான், அந்த பால் திரிஞ்சு போற தொட்டு தான் அதை என்னவா நம்ம மாத்துறோம் அப்படின்னா சீஸா மாத்துறோம், பாலடை கட்டியை நம்ம மாத்துறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுல மில்க் ப்ரோட்டீன் வந்து கேசின் நம்ம சொல்லிட்டோம். டியூரிங் சீஸ் ப்ரொடக்ஷன் மில்க் இஸ் யூஸ்வலி அது என்ன செய்யணும், அந்த மில்கை அசிடிஃபைடு ஆசிடா மாத்துறோம். அண்ட் த என்சைம், அதுக்கு ஆசிடா மாத்துறதுக்கு அந்த என்சைம் பேர் என்னது, ரென்னட் இஸ் ஆடட் டு காஸ் கோயாகுலேஷன். ரென்னட் வந்து நம்ம ஆட் பண்றோம், அது வந்து ஆசிட், அது ஆசிட் ஊற்றுறதுக்கு அப்புறம் அது தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சீஸா கன்வெர்ட் பண்றோம். The solid are separated and pressed on the form cheese. அதுல உள்ள சாலிடை மட்டும் எடுத்து லிக்விடை தனியா படுத்து சாலிடை மட்டும் எடுத்துட்டு அழுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது, பாலடை கட்டி கிடைக்குது. மோஸ்ட் சீஸ் ஆர் மேட் வித் என்னது ஸ்டார்ச்சர் பாக்டீரியா. சீஸ் உருவாக்குறதுக்கு என்ன தேவை, அந்த இது வந்து பாக்டீரியா தேவை. அந்த சீஸ் உருவாக்குறது பாக்டீரியா தேவை. அந்த பாக்டீரியா பேர் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அது பேர் என்னது, லாக்டோகாக்கஸ், இன்னொன்னு லாக்டோபாசிலஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்டோகாக்கஸ். இதெல்லாம் பாக்டீரியா. இது அந்த பாலுல இந்த பாக்டீரியா போட்டோம்னா பால் தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு அந்த கட்டியா உள்ளதை வச்சு கம்ப்ரஸ் பண்ணோம்னா நமக்கு பாலடை கட்டி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா the largest hole in the Swiss cheese. ஸ்விஸ் பாலடை கட்டின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகள் வருவதற்கான மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா எதனால அப்படின்னா டியூ டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் என்னது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் CO2 பை எ பாக்டீரியம். அந்த பாக்டீரியா அதிக அளவு CO2 ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப CO2 வெளியில வருது, வெளியில வரும்பொழுது ஓட்டையை போட்டு வெளில வருது. அதனால அந்த ஸ்வீட் சீஸ்ல உங்களுக்கு என்ன இருக்கு, ஓட்டை வந்து அதிகமா காணப்படுது அப்படிங்கிறாங்க. அந்த பாக்டீரியா பேர் என்ன அப்படின்னா புரோபயோனி பாக்டீரியம். என்னது, ஷர்மாயினி. புரோபயோனி பாக்டீரியம், இன்னொன்று என்னது புரோபயோனி பாக்டீரியம் ஷர்மாயினி. இது கொடுத்துருக்கான் பாரு, புரோபயோனி பாக்டீரியம் ஷர்மாயினி. இதுதான் அந்த பாக்டீரியாவோட பேரு, புரோபயோனி பாக்டீரியம் ஷர்மாயினி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரோக்கிஃபாஸ்ட் சீஸ். Roquefort cheese is ripened by growing a specific fungus on them. சில ஃபங்கஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலடை கட்டில வந்து குரோ ஆகுது, which gives them a particular flavor. நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. எது, அந்த ரோக்கிஃபார்ட் சீஸ். அந்த ரோக்கிஃபாஸ்ட் அந்த பாலடை கட்டி தான் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு காரணம் அதை சுத்தி என்ன வளருது, ஸ்பெசிபிக் ஃபங்கஸ், ஒரு குறிப்பிட்ட ஃபங்கை பூஞ்சை வளருது. அதுதான் அந்த டேஸ்ட்டுக்கு காரணம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, த நெக்ஸ்ட் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் வந்து அதுல இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு என்னது, மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்டு டு சிந்தசைஸ் எ நம்பர் ஆஃப் என்னது ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூபிள் ஹியூமன் பீயிங். மனிதனுக்கு தேவையான பல்வேறு வகையான பொருட்கள் நம்ம வந்து எங்க தயாரிக்கிறோம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலையில பயன்படுத்தும். எதை யூஸ் பண்ணி, மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி. ஏன்னா இந்த லெசன் ஃபுல்லாவே நம்ம எதை பத்தி தான் படிக்க போறோம், மைக்ரோப்ஸை பத்தி தான் படிக்க போறோம். ஓகே, பீவரேஜஸ். பீவரேஜஸ் என்ன சொல்லுவீங்க, பீவரேஜஸ் நொதிக்கப்பட்ட பானங்கள். இதெல்லாமே பியர், ஒயின் எல்லாம் வந்துடும். அப்புறம் ஆன்டிபயாட்டிக்ஸ், டேப்லெட் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் ரிக்வயர்டு க்ரோவிங் மைக்ரோப்ஸ் இன் என்னது வெரி. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நொதித்தலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு மைக்ரோஸ் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பியர் தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி மைக்ரோஸ், ஒயின் தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி மைக்ரோஸ், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்னது டிஸ்டிலேஷன் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் அது டிஸ்டிலேஷனுக்கு அதுக்கு தனி மைக்ரோஸ். அப்போ ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா தனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக்ஸ் ஒரு டேப்லெட் தயாரிக்கிறோம், அதுக்கு தனி ஆன்டிபயாட்டிக்ஸ். அப்போ ஒவ்வொரு வெரைட்டிக்கும் தனியாக நம்ம வந்து ஒவ்வொரு மைக்ரோஸ் வந்து வேறுபடுது, வேரி ஆகும்னு சொல்றாங்க. லார்ஜ் வெசல் இஸ் கால்டு ஃபெர்மெண்டார். ஏன் நம்ம சும்மா ஒரு 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று தயாரிக்கணும் அப்படின்னா அது ஈஸியாக தயாரிச்சிடலாம். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனாக்கு வேக்சின் தயாரிக்கணும்னா சின்னோண்டு இட்லி பண்ண அளவில் வந்து நம்ம தயாரிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு நம்ம வீடு அளவுக்கு என்ன இருக்குன்னா ஃபெர்மெண்டார்னு ஒன்று சொல்றாங்க, நொதிகலன். அந்த ஃபெர்மெண்டார்ல தான் நமக்கு தேவையான பொருட்கள்லாம் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், அது பீவரேஜஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆன்டிபயாட்டிக்ஸ், கெமிக்கல் என்சைம் லிப்பேஸ், மைக்ரோஸ் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ஹோல்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. யோகர்ட்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் டு யூ மீன் பை யோகர்ட்? யோகர்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை பாக்டீரியா ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் த மில்க். மில்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா நொதிக்க வைக்கப்பட்டு நமக்கு என்ன கிடைக்குது? யோகர்ட் கிடைக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் லாக்டிக் ஆசிட் இஸ் அது ப்ரொடியூஸ்ட் பை த பை ப்ராடக்ட். அதோட பை ப்ராடக்டா ஒரு துணை பொருளா என்ன கிடைக்குதுன்னா லாக்டிக் ஆசிட் கிடைக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. மைக்ரோ ஆர்கானிசம் சச்சஸ் நோட் பண்ணீங்க, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், தெர்மோஃபிலஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், தெர்மோஃபிலஸ் அண்ட் லாக்டோபேசிலஸ் என்னது புல்காரிகஸ். coagulate the milk. மில்க் வந்து உறைய வைக்குது, அந்த மில்க்ல உள்ள புரோட்டீனை உறைய வைக்குது, கன்வெர்ட் த என்னது லாக்டோஸ் இன் த மில்க் டு லாக்டிக் ஆசிட். மில்க்ல உள்ள லாக்டோஸை என்னவா கன்வெர்ட் பண்ணுது? லாக்டிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணுது. The flavor in the yogurt is due to the acetaldehyde. அந்த யோகர்ட்ல அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் வரதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அசிட்டால்டிகைடு தான் காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ் இந்த ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர். பன்னீர் வந்து பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா காட்டேஜ் சீஸ்ன்னு சொல்லுவாங்க. குடிசை தொழில் பாலாடை கட்டி காட்டேஜ் is a fresh cheese common in South Asia. South Asiaல வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இதான் பயன்படுத்துறாங்க. எஸ்பெஷலி இந்தியாவில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் பால்லேருந்து வரக்கூடிய பொருட்கள் தான். பட்டர் பன்னீர் இதெல்லாம் வந்து பன்னீர் வந்து பார்த்தா யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பன்னீரை வந்து நம்ம நெய்யாவோட கன்வெர்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சி இது பண்ணணும். இட் இஸ் மேடு பை என்னது கேர்லிங் மில்க் வித் லெமன் ஜூஸ். ஒரு கேர்லிங், இப்போ பாலில் வந்து ஒரு லெமன் ஜூஸை புழிஞ்சு விடுறோம், ஆறு வினிகரை புழிஞ்சு விடுறோம், அண்ட் அதர் எடிபிள் ஆசிடை நம்ம வந்து போடுறோம். லார்ஜ் ஹோல்ஸ் இந்த எதில் ஆகுது அப்படின்னா ஸ்விஸ் சீஸ் நம்ம பார்த்தோம். டியூ டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை பார்த்தாச்சு. பாக்டீரியம் பேர் வந்து பார்த்தாச்சு, அதுக்கு பேர் என்னது புரோபயோனி பாக்டீரியம் ஷெர்மைனி பார்த்தாச்சு. அப்புறம் வந்து என்ன பார்த்தோம், டஃப்னா பிசைந்த மாவு, இட்லி இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் புரோட்டீன். அடுத்த ஒரு டாபிக் உங்களுக்கு லெசன்ல இருக்கு. சிங்கிள் செல் புரோட்டீன் என்னது? ஒற்றை செல் புரதம். அந்த செல் என்னத்தை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா புரோட்டீனை மட்டும் தான் யூஸ் பண்ணும். நம்ம பாடி பில்டர்ஸ், இந்த வெயிட் லிஃப்டர்ஸ், பாடியை ஹெல்த்தாக வச்சுக்கணும் உள்ளவங்களாம் இந்த சப்ளிமெண்ட் ஃபுட்டாக நம்ம எதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா இந்த சிங்கிள் செல் புரோட்டீனை யூஸ் பண்ணிப்பாங்க. சிங்கிள் செல் புரோட்டீன் ரெஃபர்ஸ் டு த எடிபிள் யூனிசெல்லுலார் மைக்ரோ ஆர்கானிசம். எக்ஸாம்பிள் நோட் பண்ணிங்க, 1 மார்க்கு ஸ்பைருலினா. நம்ம சிங்கிள் செல் புரோட்டீனா யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்பைருலினாவை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, protein extract from the pure or mixed culture of algae, yeast, fungi, bacteria may be used as ingredient or substitute for the protein rich food and is suitable for the human consumption or animal feed. மனிதனுக்கோ இல்லை விலங்குகளுக்கோ மற்ற எல்லாமே கல்டிவேட் அந்த சிங்கிள் செல்லை வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணி அதை அரைச்சி அதை பவுடராக்கி அதுலேருந்து எடுத்துருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா ஸ்பைருலினான்னு ஒரு சிங்கிள் செல்ஸ் உள்ளதை அதை நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் தனியாக பார்க்க போகிறோம். தொழில் கூடங்களின் உற்பத்தி பொருட்களில் நுண்ணுயிர்கள். தொழில் கூடங்கள் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். அப்போ என்னென்னலாம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத கிளியராக நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? என்னென்ன நம்ம மைக்ரோஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுறாங்க, what are the microbes are used as a என்னவா கொடுக்குறாங்க இண்டஸ்ட்ரீஸ், அதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இண்டஸ்ட்ரீஸ் நம்ம என்னென்ன பார்க்குறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்கூடங்களின் உற்பத்தி பொருட்கள் நுண்ணுயிர்கள். ஓகே,
ஃபெர்மெண்டட் பீவரேஜஸ். ஃபெர்மெண்டட் பீவரேஜஸ்னா என்ன அப்படின்னா, ஃபெர்மெண்டட்னா நொதிக்க வைக்கப்பட்ட என்னது பானங்கள், பீவரேஜஸ். மைக்ரோப்ஸ் லைக் என்னது, என்னென்ன கொடுத்துறாங்க, என்னென்ன மைக்ரோப்ஸ் லைக் என்னது, ஈஸ்ட் ஆர் யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் என்னது பீவரேஜஸ். ஈஸ்ட் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ பியர் தயாரிக்கணும், ஒயின் தயாரிக்கணும் அப்படின்னா என்னதான் யூஸ் பண்றாங்க, இந்த பீவரேஜஸ். லைக் என்னது, ஒயின், பியர், விஸ்கி, பிராண்டி ஆர் என்னது ரம். இது எல்லாமே எதன் மூலயமா யூஸ் பண்றாங்க அப்படின்னா என்னது, இந்த மைக்ரோப்ஸ் தான். த சேம் ஈஸ்ட், அந்த ஈஸ்ட் பேர் என்னது, சாக்ரோமைசிஸ் செரிவிசியே. அந்த ஈஸ்ட் பேர் என்னது, சாக்ரோமைசிஸ் செரிவிசியே, யூஸ்டு ஃபார் த பிரெட் மேக்கிங், காமன்லி கால்ட் என்னது பீவர் ஈஸ்ட், பேக்கரி ஈஸ்ட்னு சொல்றாங்க. பீவர் ஈஸ்ட் யூஸ்டு ஃபார் த ஃபெர்மெண்டிங் மால்டட் செரல்ஸ். ஒயின் தயாரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா செரல்ஸ், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பார்லி இருக்கு இல்லையா, அந்த ஃபெர்மெண்டர்ல பார்லியை போட்டு போதுமான அளவு தண்ணியை போட்டுட்டு, தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிட்டு அதில் அந்த ஈஸ்ட்டை போட்டு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வித்தின் ஒரு 10 to 15 டேஸில் நமக்கு ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஈஸ்ட்டு அந்த சுகரை எடுத்துக்கிட்டு என்ன செய்யும், நமக்கு கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணி அது எத்தனாலா சுகர் இஸ் கன்வெர்டட் இன்டு த எத்தனால். அதனால தான் பியரில் வந்து பார்த்தீங்கன்னா 4% to 5% என்ன இருக்கும், சாரி 12% என்ன இருக்கும் வந்து பார்த்தோன்னா ஆல்கஹால் பர்சன்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மால்டட் செரல்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் டு ப்ரிப்பேர் என்னது எத்தனால். நம்ம சாராயம் காய்ச்சோம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, இந்த பழ வகைகள் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் ஃபெர்மெண்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, ஆவியாக்கி அது வந்து டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. அது வந்து இது ஃபெர்மெண்டேஷனுங்கிறது நொதிக்க வைக்கப்பட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணோம்னா அது ஃபெர்மெண்டேஷன். அது எந்தெந்த இது பண்ணுறாங்க அப்படின்னா பியர் அண்டு ஒயின். ஓகேங்களா. ஒயின் அண்ட் பியர் ப்ரொடியூஸ்டு வித்தவுட் டிஸ்டிலேஷன். வடிகட்டுதல் இல்லாம நம்ம என்ன இப்ப சொன்னதான் இப்ப சொல்லியிருக்காங்க, வடிகட்டுதல் இல்லாம நம்ம என்னத்தை தயாரிக்கலாம், பியரையும் ஒயினையும் தயாரிக்கலாம். வேற த விஸ்கி, பிராண்டி, ரம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிலேஷன், அதை என்ன செய்யணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வடிகட்டுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ஒயின் பியர்லாம் பார்த்தோம்ல, அதுக்கு நம்ம கண்டிப்பா என்ன தேவைன்னா ஃபெர்மெண்டேஷன், ஃபெர்மெண்டார் வந்து தேவை. பெரிய பேரல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, பார்த்தாலும் தெரியுங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆன்டிபயாட்டிக்ஸ், உயிர் எதிர்ப்பொருள் உற்பத்தி. எப்படி நம்ம ஃபேக்டரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக்ஸ் நம்ம உற்பத்தி செய்யறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஆன்டினா என்ன அப்படின்னா கிரீக் வேர்டு அப்படின்னா என்னது, எகெயின்ஸ்ட்னு அர்த்தம். ஆன்டினா என்னது, கிரீக் வேர்ட்ல எகெயின்ஸ்ட். என்ன எதுக்கு எகெயின்ஸ்ட், அண்ட் பயோ மீன்ஸ் லைஃப், பயோனா என்னது லைஃப். டுகெதர் தே மீன் தட் எகெயின்ஸ்ட் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் அழிக்கிறது தான் எதோட வேலை, இந்த ஆன்டிபயாட்டிக்ஸோட வேலை. புரியுதுங்களா. நமக்கு கிடையாது, நம்ம லைஃப்ல அழிவை ஏற்படுத்தக்கூடிய மைக்ரோப்ஸ், வெதர் இட் இஸ் வைரஸ் எதா இருந்தாலும் சரிதான், அதை வந்து அழிக்கிறது தான் எதோட வேலை, இந்த ஆன்டிபயாட்டிக்ஸோட வேலை. Wherever with reference to human being, they are என்னது pro-life and not against. மனிதனுக்கு சப்போர்ட் தான் பண்ணுமே ஒழிஞ்சு இது மனிதனுக்கு எகெயின்ஸ்டா என்ன செய்யாதுன்னு சொல்றாங்க, செயல்படாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் எக்ஸ்பென்ஸ் அலெக்சாண்டர் ஃபிளெமிங் பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பின்னாடி இருக்கு. ஸோ அலெக்சாண்டர் ஃபிளெமிங் பத்தி நம்ம பார்க்கலாம். ஹூ இஸ் அலெக்சாண்டர் ஃபிளெமிங், ஒய் ஒர்க்கிங் அந்த அவர் எதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, எதை பத்தி ரிசர்ச் பண்ண, ஒர்க்கிங்னா ரிசர்ச் பண்றான்னு அர்த்தம். ஸ்ட்ரெப்டோகாக்கி பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவில் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்ஸ் அப்சர்வ்டிய என்னத்தை அப்சர்வ் பண்ணாரு, மோல்ட் க்ரோவிங் இன் ஒன் ஆஃப் ஹிஸ் அன்வாஷ்டு கல்ச்சர் பிளேட். அவர் வந்து இந்த பாக்டீரியாவை கல்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்பொழுது மோல்டுன்னு என்னன்னா ஒரு வந்து என்னது மோல்டுன்னு என்ன சொல்லுவீங்க, ஒரு பூஞ்சை, ஒரு பச்சை பூஞ்சை வந்து க்ரோ ஆகுது அரௌண்ட் த ஸ்ட்ரெப்டோகாக்கி. ஓகேங்களா. அரௌண்ட் வித் ஸ்ட்ரெப்டோகாக்கி குட் நாட் க்ரோ. ஆனா அந்த மோல்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கி பாக்டீரியா க்ரோ ஆகல. நல்லா தெரிஞ்சுக்க, அவர் பாக்டீரியாவை க்ரோ பண்றாரு. பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பச்சை கலர் என்னது அவங்க வந்து பூஞ்சை வந்து வளருது. அது வளர்றது, அந்த வளர்ற இடத்துல என்ன இல்லை, பாக்டீரியா இல்லை. அப்ப என்ன அர்த்தம், அவர் என்ன அப்சர்வ் பண்றாரு, அப்ப இந்த மோல்டு இந்த பாக்டீரியாவை அழிக்குது. அப்ப இந்த பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு, அந்த மோல்டு அந்த எதுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு, அந்த பூஞ்சைக்கு இருக்கு அப்படிங்கிறத அவரு ஒரு முடிவுக்கு வராரு. He found out that it was due to the
கெமிக்கல் ப்ரொடியூஸ் பை த மோல்ட். அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, அந்த மோல்ட் அந்த பூஞ்சை வந்து சில கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு நேம் தான் வச்சாரு. அதுக்கு பேர் என்னது, பெனிசிலின். ஆஃப்டர் மோல்டு என்னது, அந்த மோல்டுக்கு பேர் என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா பெனிசிலியம் நோட்டேட்டம். புரியுதா? அப்ப பெனிசிலியம் நோட்டேட்டம்ங்கிறது ஒரு பூஞ்சை தாவரம், ஒரு பூஞ்சை, ஒரு செல் உயிரி. அது என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா பெனிசிலின். என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, பெனிசிலின். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் பெனிசிலின்? இன்சுலின் தெரியும். பெனிசிலின் எதுக்கு யூஸ் பண்ணனா, அது ஒன் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக், நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கக்கூடியது. It full potential as effective antibiotic. ஓகே, இது நோய் எதிர்ப்பு பொருளா இருக்கு. was established by என்னது, ஏர்னஸ்ட் செயின் அண்ட் என்னது ஹோவர்ட் ஃப்ளோரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னஸ்ட் செயின் என்ற ஒரு சயின்டிஸ்டும் ஹோவர்ட் ஃப்ளோரி என்ற சயின்டிஸ்டும் அது ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு ஆன்டிபயோட்டிக்கா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், திஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் வாஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி யூஸ்டு டு ட்ரீட் அமெரிக்கன் சோல்ஜர். செகண்ட் வேர்ல்டு வார்ல அமெரிக்கன் சோல்ஜர்லாம் பயங்கரமா சஃபர் ஆயிட்டாங்க. அப்ப அமெரிக்கன் சோல்ஜருக்கு ஃபுல்லாவே வேர்ல்டு வார் செகண்ட் அப்ப ஃபிளெமிங்கோட சப்போர்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபிளெமிங் அண்ட் செயின் அண்ட் ஃப்ளோரி வேர் அவார்டட் தி நோபல் பிரைஸ் இன் த இயர் ஆஃப் 1945. ஓகே, ஃபார் த டிஸ்கவரி. இந்த இது மருந்து கண்டுபிடிச்சதுனால அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், இண்டஸ்ட்ரியில வேற என்னெல்லாம் நம்ம ப்ரொடக்ட் பண்ணுவோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்ல கெமிக்கல்ஸ், என்சைம் அண்ட் அதர் என்னது பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ் என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர், அது வந்து ஒரு ஃபங்கஸ். ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர்னா என்னது, அது ஒரு ஃபங்கஸ். அது என்னத்தை கொடுக்குது அப்படின்னா, என்னத்தை கொடுக்குது, அந்த ஃபங்கஸ் ப்ரொடியூசர்ஸ் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, சிட்ரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்தது அசிடோபாக்டர் அசிட்டி, அது வந்து ஒரு பாக்டீரியா, அது என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, அசிட்டிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் கொலோஸ்டியம் புட்டுடிகம், கொலோஸ்டிடியம் புட்டுலிக்கம், அது ஒரு பாக்டீரியா, அது என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, பிட்டூரிக் ஆசிட், பிட்டூரிக் ஆசிட். அடுத்தது லாக்டோபாசிலஸ், அது ஒரு பாக்டீரியா, அது என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, லாக்டிக் ஆசிட். அடுத்து ஈஸ்ட், அது பேர் என்ன, சாக்ரோமைசிஸ் செர்விசியே, யூஸ்டு ஃபார் த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் எத்தனால். வியாபார ரீதியாக எத்தனால் நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அந்த ஈஸ்ட் பயன்படுத்துது. இது மட்டும் இல்லாம என்சைம், என்னென்ன என்சைம் யூஸ் பண்றோம், லிப்பேஸ். Enzyme like lipases are used in the detergent formulation and are helpful in the removing oily stains from the laundry. நம்ம துணியில எண்ணெய் கடப்பட்டுச்சுன்னா அந்த துணி சோப்பு உருவாக்குறதுக்கு லிப்பேஸ் நம்ம பயன்படுத்துறோம். அதுக்கப்புறம் பாட்டில்டு ஜூஸ், பாட்டில்டு ஜூஸ் நம்ம குடிக்கிறது எல்லாமே அதானே, எது, இந்த மேங்கோ, சில மாசா, இந்த ஸ்ப்ரைட்டு, இந்த பெப்சி, கோக்கு, இதெல்லாம் பாட்டில்டு ஜூஸ் ஆர் கலரிஃபைடு பை த யூஸ் ஆஃப் என்னது பெக்டினேஸ் அண்ட் என்னது புரோட்டீனேசஸ். அந்த பெக்டினேஸ் புரோட்டீனேசஸ் வச்சுன்னா கலோரியை ஏத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்டெப்டோகைனேஸ், இது யார் ப்ரொடியூஸ் பண்றா, ப்ரொடியூஸ்டு பை த பாக்டீரியம் என்னது ஸ்டெப்டோகாக்கஸ். ஸ்டெப்டோகாக்கஸ் பாக்டீரியா தான் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்டெப்டோகைனேஸ் என்ற என்சைம். அண்ட் மாடிஃபைடு பை த ஜெனடிக் இன்ஜினியரிங் யூஸ்டர்ஸ், அது என்னவா யூஸ் பண்றாங்க, clot buster for the removing clot from the blood vessels in the patient who have undergone myocardial infarction leading to the heart attack. ஒருத்தருக்கு ஹார்ட்டுக்கு ரத்தத்தை கொடுக்குற பிளட் வெசல்ஸ்ல ரத்த கட்டி வந்துடுது, ரத்தம் உறைஞ்சி போயிடுது. அப்ப அந்த உறைஞ்சி போன கட்டியை ஒன்று பைபாஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஆப்ரேஷன் பண்ணாம இந்த ஸ்டெப்டோகாக்கஸ் பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்றக்கூடிய ஸ்டெப்டோகைனேஸ் அந்த என்சைமை நம்ம உள்ள அனுப்பினோம்னா அந்த கிளாட் என்ன செஞ்சிருது, ரிமூவ் ஆயிடுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க ஹார்ட் அட்டாக்ல இருந்து தப்பிச்சிடலாம். இதெல்லாம் ஒன் ஆஃப் த என்னது ஒரு மேஜர் தானே, சூப்பரான ஒரு இதுதானே. அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, சைக்ளோஸ்போரின் ஏ, அது யார் ப்ரொடியூஸ் பண்றா, இஸ் யூஸ்டு அஸ் அன் இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக் ஏஜென்ட் இன் த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பேஷன் ப்ரொடியூஸ்டு பை த ஃபங்கஸ். அது யார் ப்ரொடியூஸ் பண்றா, ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். நோட் பண்ணிக்க, ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். அந்த ட்ரைகோடெர்மாஸ் பாலிஸ்போரம் தான் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா சைக்ளோஸ்போரின் ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதோட ரோல் என்ன, சைக்ளோஸ்போரின் ஏவோட ரோல் என்ன அப்படின்னா
ஒருத்தருக்கு ஹார்ட் வந்து மாத்துறோம். இப்ப எனக்கு வந்து எனக்கு வந்து பிரெயின் டெத் ஆயிட்டேன், என் ஹார்ட் வந்து இன்னொருத்தருக்கு மாத்தணும். இன்னொருத்தருக்கு மாத்தும் பொழுது என்னோட ஹார்ட் அவரோட இம்யூன் பவர் ஏத்துக்காது. அதனால அவரோட இம்யூன் பவரை குறைக்கணும். குறைச்சாதான் என்னோட ஹார்ட்டை கொண்டு வைக்க முடியும். அப்ப அதுக்கு இம்யூன் பவரை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? சைக்ளோஸ்போரின் ஏவை அந்த டோனாருக்கு நம்ம கொடுக்குறோம். டோனாருக்கு இல்ல ரெசிபியன்ட் கொடுக்குறோம். ஓகே, அடுத்தது ஸ்டாட்டின். ஸ்டாட்டின்ங்கிறத யாரு ப்ரொடியூஸ் பண்றா? ஈஸ்ட். அந்த ஈஸ்ட் பேர் என்னது? மொனாஸ்கஸ் பர்புரியஸ் have been commercialized as blood cholesterol lowering agent. ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது யாரு அப்படின்னா இந்த ஸ்டாட்டின். அதை யார் ப்ரொடியூஸ் பண்றா? ஈஸ்ட். இதான் பாத்துங்க, இவ்வளவு மெட்டீரியல் நம்ம இருக்கு, நம்மளுக்கு தெரியல. இட் ஆக்ட் பை என்னது? காம்பிடேட்டிவ்லி இன்ஹிபிட்டிங் தி என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி சிந்தசிஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால். இது வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் உற்பத்தி செய்யற சிஸ்டத்தை ஸ்டாப் பண்ணிடும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே 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 ஸ்டூடெண்ட்ஸ், மைக்ரோப்ஸ் இன் என்னது சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டேய் தேங்க்யூ சார். போதுமா? நீ போதும். மழை பெய்யுதா? என் பைக் வர நனையுது. ஆமா சார். ஓகே ஓகே, பாத்துங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஓகேவா? தேங்க்யூ சார். தேங்க்யூ வாங்க. ஓகே, டன்.